கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கொடைக்கானல் கிறிஸ்டியன் லைஃப் சென்டர் சபையின் சார்பாய் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். இந்த வேளையிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படி நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தராகிய நீர் எங்களை கண்மணி போல காத்து வழிநடத்தி வருவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் இந்த வேளையிலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராய் இறங்கி வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனைகளே நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்க போகிறதான தேவ வசனத்தை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் பிரசன்னமாகி இதை எங்களுக்கு ஆறுதல் படுத்தி தருகிற காரியமாய் மாற்றி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுவதும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா என்று சொல்லி உலகத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்துங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்துங்க. மனிதர் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி வச்சிருங்க. மனிதர் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி வச்சிருங்க. உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரை அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரை அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. செய்வேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே செய்திடுங்க, இப்பவே செய்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. யெகோவாயிரே தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா பயந்த தேவன், என்னாலும்
என்னோடு இருப்பதாய் மறந்துவிடு. எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்களும் நாளும் வந்திட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்களும் நாளும் வந்திட மாட்டேன். யெகோவா ஈரே தேவன் என்னாலும் கருவீரே. யெகோவா ராஃபா தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் கைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மறந்திருப்பேனே. தோளின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மறந்திருப்பேனே. யெகோவா ஈரே தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே தேவன் என்னாலும் தருவீரே. யெகோவா ஈரே என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, ஆமென். நன்றியோடு அவரை ஆராதிப்போம். ஒப்பு கொடுத்தீரே அப்பா, நீர் எங்களுக்காக இந்த கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தீங்களப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தும்படியாய் இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மாயே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மாயே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. நோக்கி பார்த்ததினால் நினைத்துக் கொண்டோமையா. நோக்கி பார்த்ததினால் நினைத்துக் கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மாயே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற
பார்த்ததுனாலதான் நாங்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு விசை கூட இந்த பாடல் வரிகளை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோரையா, நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோரையா, ஒப்புக் கொடுத்தீரையா உம்மை எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்புக் கொடுத்தீரையா உம்மை எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஆமென். நித்திய ஜீவன் பெற, நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய் அந்த கல்வாரி சிலுவையில நீங்க தொங்குனீங்களே ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நித்திய ஜீவன் பெற, நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற, நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினீரே. எல்லாரும் சொல்லலாமா? ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினீரே, ஒப்புக் கொடுத்தீரையா உம்மை எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்புக் கொடுத்தீரையா உம்மை எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஆமென். நம்மை வாழ வைக்கதான் அவர் இந்த உலகத்துல வந்தார். நம்மை வாழ வைக்கதான் அந்த கல்வாரி சிலுவையில அவர் மரித்தார். நம்மளை வாழ வைக்கதான் மீண்டும் உயிரோடு இந்த உலகத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு விசை கூட எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாமா? அவரை பாடி பாடி ஆராதிக்கும் போது ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. எல்லாரும் சொல்லலாம். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக்
ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்கும் பொருளாக உம் ரத்தம் எனக்காக நீ தந்தீரே ஆண்டவரே. சாத்தானை தோற்கடிக்கும்படியாய் சாவை வென்றீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, என்னையே உமக்கு தருகிறேன் என்று சொல்லி ஜீவ பலியாக உகந்த காணிக்கையாக இந்த உடலை உமக்கு தருகிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு சொல்லி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரே, என்னுடைய ஆராதனையில் நீர் பிரியப்பட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆராதனையில் நீர் அசைவாடினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் கர்த்தரை ஆராதித்தோம். இப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை செலுத்துகிற நேரம். திரையிலே தெரிகிற நம்முடைய சபையின் வங்கி கணக்கிலே நம்முடைய காணிக்கைகளை இ-பேங்க் மூலமாகவோ நெட் பேங்க் மூலமாகவோ மணி டிரான்ஸ்பர் மூலமாகவோ செலுத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கரங்களிலே காணிக்கை வைத்திருக்கிறவர்கள் உங்கள் காணிக்கை கரத்தில் வைத்து கண்களை மூடி காணிக்கையை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை நாங்கள் நினைக்கிறோம் ராஜா. எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். எங்களுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். அதற்காக நன்றி தகப்பனே. கடந்த நாட்களிலே எங்களை நீர் கண்மணி போல காத்தீர், விடுத்துவித்தீர், உணவளித்தீர். உம்முடைய சமூகத்திலே எங்களை செழிப்பாய் வைத்துக் கொண்டீர். அதற்காக நன்றி ராஜா. நீர் கொடுத்ததின் ஆசீர்வாதத்தின் பலனை இதோ நாங்கள் காணிக்கையாய் எங்கள் கரங்களிலே வைத்திருக்கிறோம். தேவன் இந்த காணிக்கையை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காணிக்கை தருகிற கரங்களை கர்த்தர் பலவிதமாய் ஆசீர்வதித்து மேலும் மேலும் பெருக செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து காணிக்கை கொடுக்கிற கரங்களை தாங்கி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. வறட்சியை நீக்கி வறுமையை நீக்கி செழுமையான வீடுகளாய் மாற்றிக் கொடுங்க தகப்பனே. கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதாக. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உமக்கே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதற்கு கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் நல்ல ஆரோக்கியமாய் விடுதலையோடு கூட நீங்கள் உங்களுடைய மன ரீதியிலே நீங்கள் நல்ல ஆரோக்கியமாய் இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரங்களிலும் தேவன் நம்மிடத்திலே வித்தியாசமான விதங்களிலே நம்மோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கின்றது. அவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தைகள் நமக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்றது. அவருடைய வார்த்தைகள் நம்மை அதிகமாய் ஆறுதல் படுத்துகிறது. இந்த நாளிலே வேதாகமத்திலிருந்து ரூத்தின் சரித்திரத்திலிருந்து 4 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். அதாவது தேவனுடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் ரூத்தின் சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் வைக்கிறார். ரூத்தினுடைய சரித்திரத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது ரூத்தினுடைய வம்சத்தில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை மத்தேயு 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அன்பானவர்களே, இந்த ரூத் எடுத்த மிக முக்கியமான காரியத்தை தான் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் வேதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரூத்தினுடைய சரித்திர புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்தை நீங்கள் உங்களுடைய கைகளில் எடுத்து வைத்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். ரூத் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்கள் மத்தியிலே. நீங்கள் ரூத் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 12வது வசனம். அங்கே 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்படிதான் அது முழுமையாய் புரியும். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு
அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அன்பளவிலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். நன்றாக கவனிக்க வேண்டும். ரூத்தினுடைய மிக முக்கியமான காரியங்கள் இந்த பகுதிகளிலிருந்து அது நிறைவேறுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த வேத புத்தகத்தினுடைய ஒரு கீவேர்டா கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, ரூத்தினுடைய சரித்திரத்தை நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது, ரூத்தினுடைய நகோமி அவர்கள் அப்பத்தின் வீடாகிய இஸ்ரவேலிலிருந்து, அவர்கள் பெத்லெகேமிலிருந்து அவர்கள் புறப்பட்டு மோவாப் தேசத்துக்கு செல்லுகிறார்கள். அங்கே தன்னுடைய மோவாப் தேசத்தில் நகோமிக்கு நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே நகோமி தன்னுடைய கணவரையும் தன்னுடைய 2 மகன்மார்களையும் அங்கே இழந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த ரூத்தினுடைய சகோதரியும் அவர்கள் இருவரையும் பார்த்து நகோமி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் உங்களுடைய புருஷன் வீட்டுக்கு நீங்கள் செல்லலாம். நீங்கள் எனக்கு இன்னொரு பிள்ளைகளை நான் பெற்று உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கு அது மிக கடினமான ஒரு காரியம். ஆனால் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு செல்லலாம் என்று சொல்லும் பொழுது, அங்கே ஓர்வாள் தன்னுடைய மாமியார் இடத்தில் இருந்து விடை பெற்று செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ரூத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தன்னுடைய மாமியாரை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார். மாமியார் ஆராதிக்கிற யெகோவா தெய்வத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார். அங்கே மாமியாருடைய தேசத்தின் ஜனங்களையும் மாமியார் என்ன சொல்லுகிறார்களோ அதை தனக்கு வாழ்க்கையை ஆசீர்வாதமாக எடுத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த ரூத்தும் நகோமியோ அங்கே மோவாப் தேசத்தை விட்டு மீண்டுமாக அவர்கள் பெத்லெகேமுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பெத்லெகேமுக்கு வரும்பொழுது நகோமி சொல்லுகிறது, வாழ்க்கையிலே எனக்கு தேவன் கசப்பை கட்டளையிட்டார் என்று அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நகோமி போல் நாம் அநேக நேரங்களிலே சில கசப்பான அனுபவங்கள், வெறுப்பின் அனுபவங்களுக்குள்ளாக நாம் செல்ல முடியும். ஒருவேளை ரூத்தையும் நாம் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியும். ரூத்தினுடைய கணவர் இறந்து விடுகிறார்கள், அங்கே மாமனார் இறந்து விடுகிறார்கள். அந்த குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய இழப்பு காணப்படுகிறது. அப்போ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பான சூழ்நிலை, ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலை, இல்லைன்றால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, விதவையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையின் வழியாக இந்த குடும்பம் செல்லும் பொழுது அங்கே போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ஏனென்றால் நீ இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டைகளின் கீழாய் அடைக்கலமாய் வந்திருக்கிறாய். எனவே உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த வேத வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலோ இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளிலே நாம் கைவிடப்பட்டவர்களாக, மனம் வெறுக்கப்பட்டவர்களாக, தளர்ந்து போனவர்களாக, எனக்கு யாருமே ஆதரவு இல்லை என்ற ஒரு சூழ்நிலையிலே, தனிமை என்ற ஒரு உணர்விலே நீங்கள் இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில இருந்த எல்லா நம்பிக்கையான காரியங்களும் இழந்து போயிருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கையா இருந்தவர்கள் உங்களை விட்டு கைவிட, உங்களை தனிமையாக கைவிட்டு அவர்கள் வெளியே சென்றிருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகளிலே ஒரு கேள்விக்குறிகள் இந்த நாட்களிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்துதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டைகளின் கீழாக நீங்கள் அடைக்கலமாய் வரும் பொழுது அந்த சட்டைகள் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கும். நகோமி ரூத்தினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது பிந்தின நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ரூத்தினுடைய சரித்திரத்திலே இந்த பூமியில வந்து பிறக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவை. முதலாவதாக, அதாவது அவருடைய சட்டைகளின் கீழாக நமக்கு என்ன உண்டு என்று பார்க்கும் பொழுது, அவருடைய சட்டைகளின் கீழாக அடைக்கலத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். முதலாவதாக ஷெல்டர், அதாவது அவராலே உனக்கு தேவன்
ஒரு நிறைவான பலனை தர வேண்டும் என்றால் அவருடைய அடைக்கலத்திற்குள்ளாக தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். நீங்கள் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நகோமி தன்னுடைய மருமகள் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றார். அப்போ நகோமி போவாசை குறித்து ரூத்துக்கு அறிமுகம் செய்யும் பொழுது அந்த நகோமி சொல்லுகிற ஒரு காரியம், அவர் நம்மை ஆதரிக்கிற நம்முடைய சுதந்திரவாளிகளில் ஒருவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த போவாஸ் ரூத்தை ஆதரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ரூத் தன்னுடைய தனக்கு தேவையான உணவை அவள் சம்பாதிப்பதற்காக அவள் ஒரு வயல்வெளிக்கு போகிறார். அந்த வயல்வெளி தற்செயலாக அது போவாசுடையதாக இருக்கிறது. அங்கே போவாசின் மூலமாக ரூத்துக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய சட்டைகளுக்கு கீழாக யாரெல்லாம் அடைக்கலமாய் வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான பலனை ஆண்டவராகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக அது வர்ணிக்கப்படுகிறது. அது பாதுகாப்பான ஒரு இடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே எந்த ஒரு தேவ பிள்ளை தனக்கு அடைக்கலமாக்கி கொள்கிறார்களோ அவரே என் அடைக்கலம், அவரே என் கோட்டை, அவரே என் துருகம், அவரே நான் நம்பியிருக்கிற கண்மலை என்று சொல்லி அந்த அடைக்கலத்திற்குள்ளாக யாரெல்லாம் புகுந்து கொள்கிறார்களோ அங்கே நிறைவான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் நிமித்தமாக நாம் மனம் தளர்ந்து போய் ஒரு வெறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் நாம் அடைந்து கொண்டிருப்போம் என்றால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆவியானவர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் அவருடைய சட்டைகளுக்குள்ளாக நீங்கள் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அங்கே நிறைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அடைக்கலமாய் வரும் பொழுது அது தற்செயலாக அது போவாஸ் என்ற இயேசு கிறிஸ்துவினுடைய உறைவிடத்திற்குள் நீங்கள் கடந்து வருகிறீர்கள். இன்றைக்கு உலகத்திலே அநேக ஜனங்கள் இப்படிப்பட்ட அடைக்கலத்துக்குள் வந்தபடினால்தான் அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், சந்தோஷத்தை பெற்றிருக்கிறார்கள். அல்லது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேலின் தேவனுடைய அடைக்கலத்துக்குள் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இரண்டாவதாக இந்த சட்டைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்றால் சாட்டிஸ்பேக்ஷன், அதாவது ஒரு மன நிறைவை இந்த சட்டைகள் நாம் பெற்றுக் கொள்கிறோம். அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான ஒரு பலன் என்றால் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பலன் அங்கே நிறைவை கொடுக்கிறது, அங்கே மன நிறைவை கொடுக்கிறது, இல்லைன்னா திருப்தியை அது கொடுக்கின்றது. நீங்கள் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும் சில வார்த்தைகளை நான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தற்செயலாய் இந்த ரூத் ஒரு வயல்வெளிக்கு போகிறார். அது போவாசுடைய வயல் என்று நேர்களை சொன்னேன். அந்த வயல்ல நடக்கிற ஒரு காரியத்தை பாருங்க. 14ஆம் வசனத்திலே எல்லாவற்றையும் நான் வாசிக்கல. அங்கே சொல்லுகிறது, இந்த அப்பத்திலே புசித்து போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை துவைத்துக் கொள் என்கிறார். அங்கே பாருங்க, மன நிறைவு எங்க கிடைக்கிறதுன்னா போவாஸ் வந்து சொல்லுகிறார், நீ இங்கே வந்து சாப்பிட்டுக்க, உனக்கு வேண்டிய எல்லா சாப்பாடும் இங்க கொடுப்பாங்க, நீங்க வாங்கி சாப்பிட்டுக்க என்று சொல்லுகிறார். இந்த அப்பத்திலே புசித்து இந்த காடியிலே உன் துணிக்கையை துவைத்துக்கொள். அதே வசனத்துல இன்னொரு வார்த்தை, அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போவாஸ் ரூத்தினுடைய தேவையை அறிந்து அந்த ரூத்தினுடைய பசியை ஆற்றுவதற்காக அங்கே வறுத்த கோதுமையை கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவள் கதிர் பறிக்க எழுந்த பொழுது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அங்கே பாருங்க, போவாஸ் அவளுக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை அவள் தேடுவதற்காக ஒரு விடுதலையோடு கூட அவள் தேடுவதற்கு விடுதலையோடு கூட
அவள் தனக்கு தேவையான உணவை சம்பாதித்துக் கொள்வதற்கும் அங்கே வாசல்களை ஏற்படுத்திக் கொள்கிறார். அங்கே பார்க்கும் பொழுது அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும். அப்போ நன்கு கவனிக்க வேண்டும். நீங்கள் வயல்வெளியில இந்த அரிகளை நீங்கள் அறுத்து இந்த கதிர் சோளங்கள் மற்றும் இந்த கம்பு நெல் இவைகளெல்லாம் நீங்கள் அந்த அரிக்கட்டுகளை வரிசையாக அடுக்கி வைத்திருப்பார்கள், கீழே போட்டிருப்பாங்க. அப்போ அதை அருவானால் அதை அறுத்து கொண்டு போகும் பொழுது அங்கே சிலர் கீழே விழுந்து விடும். அதை மற்றவர்கள் ஏழை ஜனங்கள் வந்து பொறுக்கிக் கொள்வாங்க. அப்படி வயல்வெளிகளில் நடப்பது அது ஒன்று. இங்கே பார்க்கும் பொழுது போவாஸ் ரூத்திற்கு அங்கே அரிக்கட்டுகள் நடுவே அவளுக்கு தேவையானதை பொறுக்கிக் கொள்ளட்டும். அங்கே ஒரு விடுதலையான ஒரு காரியத்தை போவாஸ் ஏற்படுத்தி கொடுக்கிறதை பார்க்கிறோம். 16ஆம் வசனத்திலே அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலரை சிந்த விடுங்கள். தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறார் போவாஸ், அந்த ரூத்துக்காக சிலரை நீங்க என்ன செஞ்சீங்க, விட்டுருங்க. அங்கே நீங்க எல்லாவற்றையும் சுத்தமாக எடுக்க வேண்டாம், சிலரை ரூத்திற்காக நீங்க விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். அவனை யாரும் அதட்டக்கூடாது என்று கண்டிப்பாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். சாயங்காலம் வரைக்கும் அவளுக்கு தேவையானதை அவள் பொறுக்கினாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 18ஆம் வசனத்திலே அங்கே அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தால் அவள் பொறுக்கிறதை அவளுடைய மாமி பார்த்தால் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, மன நிறைவு எங்கே வருகிறது என்றால், யார் யார் தேவனுடைய சட்டைகளுக்குள்ளாக தன்னை அடைக்கலமாய் வைத்துக் கொள்கிறார்களோ அங்கே அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் தேவனுடைய சட்டைகளுக்குள்ளாக அடைக்கலமாய் வரும் பொழுது நீங்கள் போகிற பாதைகளிலே தேவன் வாசல்களை திறந்து வைக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் பொறுப்படுத்தி செய்கிறீர்களோ அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். வேதம் சொல்கிறது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு வாய்க்கும். ஆம் பிரியமானவர்களே, மன நிறைவு அந்த சட்டைகளுக்குள்ளாக வருகிறது. ஏன் அனைவருடைய வாழ்க்கையிலே ஒரு தடுமாற்றம் வருகிறது? ஏன் அநேக சூழ்நிலைகளிலே ஏமாற்றத்தோடு கூட நாம் எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தோல்வியை நாம் சந்திக்க காரணம் என்னவென்றால், அநேக சூழ்நிலைகளே இந்த சட்டைகளை விட்டு நாம் வெளியே நாம் திரிந்து அலைந்து திரிவது நிமித்தமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் வருகிறது. ஆனால் இங்கே பாருங்க, ரூத்தினுடைய வாழ்க்கையிலே அவள் தனக்கு கிடைக்க போகிற ஒரு மாபெரும் மகிமையான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு முதலாவதாக அவள் கர்த்தருடைய சட்டைகளின் கீழாக அடைக்கலமாய் வருகிறது நாம் பார்க்கிறோம். அங்கே மன நிறைவு உண்டு. அங்கே தேவன் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். உங்கள் குடும்பத்தினுடைய தேவைகளை ஆண்டவர் அங்கே சந்திக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கு தேவையான உணவு பதார்த்தங்கள், உங்கள் குடும்பத்திற்கு தேவையான எதிர்காலத்தினுடைய திட்டங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான தேவன் ஏற்கனவே வைத்திருக்கிற மகாபரிய திட்டங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு இந்த காரியங்களை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். மூன்றாவதாக இந்த சட்டைகளுக்குள்ளாக ஸ்ட்ரெங்த் கிடைக்கிறது. பாருங்க, அவருடைய சட்டைகள் நமக்கு வலிமையை கொடுக்கின்றது. சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீ எனக்கு துணையாய் இருந்து உமது சட்டைகளின் நிழலில் களி கூறுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த சட்டைகளுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற மூன்றாவது ஒரு காரியம், அங்கே தேவன் நமக்கு தேவையான வலிமையை அங்கே கொடுக்கிறார். இங்கே தாவீது சொல்வது போல, உம்முடைய சட்டைகளுக்குள்ளாக நான் வந்த பொழுது நீ எனக்கு துணையாய் இருந்து, அங்கே அப்ப தேவன் நமக்கு துணையாய் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நம்மால் செய்ய முடியும். ஏனென்றால் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய அடைக்கலம், அவர் என் பலன், அவர் என்னுடைய மறைவிடம் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப தேவனை நமக்கு பலனாய் கொள்ளும் பொழுது அந்த பலத்தினாலே நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். அப்ப ரூத் பாருங்க, தேவனுடைய சட்டைகளுக்காக வந்தபடினால்தான் அங்கே அவர் தேவனுடைய மீட்பு திட்டம் நிறைவேறுவதற்கு தடையா இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் இவருடைய விசுவாச ஜீவிதம் மேற்கொள்கிறது. இவனுக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கை அந்த எதிரான திட்டங்களை மேற்கொள்கிறது. அவளுக்கு
விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் பிசாசு கொண்டு வர முடியவில்லை. ஒருவேளை தன்னுடைய கணவர் இறந்திருக்கலாம், தன்னுடைய கணவருடைய குடும்பத்திலே தன்னுடைய மாமனார், அவருடைய இன்னொரு மகன் எல்லாம் இழந்திருக்கலாம், உணவு இழந்திருக்கலாம், பாதுகாப்பு இழந்திருக்கலாம். ஆனால் இவள் என் மாமியாரின் தேவன் எனக்கு தேவை என்று தன்னை அவருடைய சட்டையிலுக்குள்ளாக வந்த பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் அவருடைய விசுவாசத்திற்கு கொடுக்கிற ஒரு பலத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இந்த சட்டையிலுக்குள்ளாக நாம் பாதுகாப்பாய் இருக்கும் பொழுது நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய புத்தி கூர்மைகள், நமக்குள்ளாக இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஒரு பலத்தை ஆவியானவர் நமக்கு தருகிறார். கடைசியாக இந்த சட்டைகளிலே ஒரு செக்யூரிட்டி இருக்கிறது. அங்கே ஒரு பாதுகாப்பை நாம் உணர முடியும். இங்க பாருங்க, அந்த போவாசுடைய தோட்டத்திற்குள் வந்ததினாலே அங்கே ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்திற்குள் இவர் ஆட்டோமேட்டிக்காக வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் நம்முடைய தேவனை சரியாய், நாம் உண்மையாய் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய வஸ்திரத்தின்படி நடக்கும் பொழுது, வேதம் சொல்கிறது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போ நீங்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கும் பொழுது அது தற்செயலாக உங்களை இந்த பூமியில பாக்கியவான்களாய் மாற்றுகிறது. அங்கே ஆரோக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அங்கே பாதுகாப்பான ஒரு நிழலை கர்த்தர் வைத்திருக்கிறார். சங்கீதம் 91 சங்கீதம் 4வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சங்கீதம் 91 4வது வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அப்ப கர்த்தருடைய செட்டைகள் உன்னை மூடும் பொழுது அங்கே 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உன்னதமானவருடைய மலையில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆம் பிரியமானவர்களே, அப்போ தேவனுடைய சட்டைகளுக்குள்ளாக நாம் வரும் பொழுது அங்கே பாதுகாப்பை தேவன் வைக்கிறார். இந்த ரூத் போவாசுடைய தோட்டத்திற்குள் வந்தபடினால்தான் அங்கே போவாசு மூலமாக ரூத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அங்கே போவாசினுடைய பாதுகாப்பின் போர்வை இந்த ரூத்தின் மீது விரிக்கப்படுகிறது. அந்த ரூத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த போவாஸ் முழு பாதுகாப்பை கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால் சரியான இடத்திலே அவள் வந்தது நிமித்தமாக அங்கு அடைக்கலம் உண்டு. அடைக்கலத்தை அவள் பெற்றுக் கொள்ளுகிறார். உலகத்திலே போவாஸ் சொல்லுகிறார், இந்த 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 பெத்லகேமிலே அநேகர் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு பின்னால் நீ போகாமல் நீ போவாசாகிய எனக்கு பின்னால் வந்ததினாலே உனக்கு நான் பாதுகாப்பை தருகிறேன் என்று சொல்லி போவாஸ் இந்த ரூத்தை தன் பக்கமாய் சேர்த்துக் கொள்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு போவாசாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு போவாசை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த போவாசாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சட்டைகளுக்குள்ளாக தேவ பிள்ளைகள் வரும் பொழுது அங்கே நமக்கு அடைக்கலம் கிடைக்கிறது. அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே மன நிறைவை பெற்றுக் கொள்கிறோம். அங்கே நமக்கு தேவையான வலிமையை பெற்றுக் கொள்கிறோம். அங்கே நமக்கு தேவையான பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறோம். இந்த சட்டைகளை விட்டு நாம் தூரமாய் போய்விடாதபடிக்கு கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். இந்த ரூத்தின் புத்தகத்தை நீங்கள் வீட்டிலே நன்றாய் வாசித்து உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இங்கே வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ரூத்தின் மீது நீர் எவ்விதமான ஒரு மகிமையான திட்டத்தை வைத்தீரோ அந்த திட்டத்திற்கு இவர்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவர் சட்டைகளாகிய உம்முடைய சட்டைகளினுடைய அடைக்கலத்துக்குள்ளாய் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சட்டைகளினுடைய மன நிறைவிற்கு இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சட்டைகளினுடைய ஆண்டவர் பலத்திற்குள்ளாக ஆண்டவரே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சட்டைகளுடைய ஆண்டவர் பாதுகாப்பிற்குள்ளாக இவர்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எந்த விதத்திலும் பிசாசு இவர்கள் மீது வைத்திருக்கிற திட்டங்களுக்கு எதிராக வேலை செய்யாதபடிக்கு அந்த திட்டங்களை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மலமாக்குகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையை கிரியை செய்வதாக உம்மை தங்களுடைய வாழ்க்கையை பலமாய் கொள்ளட்டும். ஆண்டவரே, அற்புதம் செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.